வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய எல்லாம் இன்பமயம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் பிள்ளை வந்து பார்க்க தடையில்லை என்று அம்மாவிடம் கூறிய அபயம் தங்கை ஆனந்தியுடன் தனியாக பேசினாள். உனக்கு எனக்கும் அம்மா அப்பா ரொம்ப சீரியஸா வரன் பார்க்கறா ஆனந்தி என்றாள் அபயம். தெரியுமே, உனக்கு ஊருகா ரவி, எனக்கு துணிக்கடை சிவா சொல்லிவிட்டு ஆனந்தி சிரித்தாள். இந்த ரவி என்ன பெண் பார்க்க இந்த செவ்வாய்க்கிழமை வரப்போறான், அதுவும் தெரியும். உன்னை எப்ப அந்த சிவா பார்க்க வரானாம்? சிவா செவ்வாய்க்கிழமை வருவான். உன் இஷ்டம் போல நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் ஆனந்தி. ஆனந்தி, நானும் சிவாவும் 5 வருஷமா பழகிட்டு வர்றது இந்த வீட்டுல உனக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸ்வரி உத்தியாவுக்கு கூட தெரியாது. இனிமேலும் பயங்கரமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லக்கா. நீதான் சிவாவின் துணி கடைக்கு போயிருக்கையே, ஆள் எப்படி? உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளையா பட்டனா? விளையாடாத ஆனந்தி. அவன் பெரிய செஸ் பிளேயர். இன்டர் காலேஜ் செஸ் போட்டிகளில் 3 வருஷம் அவன்தான் சாம்பியன். நம்ம 2 பேர் கல்யாண விஷயமும் ஒரு செஸ் போர்டு மாதிரி ஆகியிருக்கு பாத்தியா? எப்படி சொல்ற ஆனந்தி? இந்த சிவா என் கழுத்துல தாலி கட்டணும்னு அம்மா துடிக்கிறா. ஆனா என் இடத்துல நீ உட்கார போற. செஸ் பலகையில ராணி இடம் மாறுறது எல்லாம் சரிதான். ஆனா எப்படி ரவி வராம பாத்துக்கிறது? 2 பேரும் ஒரே சமயத்துல வந்துட்டா அது எப்படி சாத்தியமுக்கா? ஏன் சாத்தியம் இல்ல? இந்த ஜோசியர் கிட்டாமணி ரவியோட மாமாவை பார்த்து சொல்லிடுவார். அவரும் அவர் மனைவியும் ரவியை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. நீ ருக்கு மாமியை பார்த்து சிவா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண போற. கவலை விடு. ரவி 3 மணிக்கு வரும்படி ஏற்பாடு செய்யறேன். அவனை பத்தின தகவல் எல்லாம் சேகரிச்சு வச்சாச்சு. அவன் உன்னை பார்க்க வர்றபடி வரட்டும். அதாவது ராகு காலத்தில் இல்லாம, செவ்வாய்க்கிழமை இல்லாம புதன் அன்னைக்கு வரட்டும். நானும் பாம்பேல இருப்பேன். சிவா அதே புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வருவான். உன் சிங்கப்பூர் ட்ரிப் தான் கேன்சல் ஆகி விட்டதே. எதுக்கும் நீ சிவா கிட்ட முன்கூட்டி ஒரு வார்த்தை சொல்லி வச்சுடு. ஷியோர், இன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் பார்த்துடுறேன். காத்தால போனப்போ நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்லிக்கல. ஆமா, சிவாவுக்கு உன்னை தெரியும், தெரிஞ்சதா காட்டிக்கல, அவ்வளவுதான் என்றாள் அபயம். இந்த பேச்சு முடிந்த பிறகுதான் கிட்டாமணி தம் மனைவி ருக்குவுடன் வந்தார். குஞ்சரம் 2வது தடவையாக, என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற என்று கேட்டாள். அவளுக்கு ஒரு குண்டு போதவில்லை. நான் என்ன சொல்லிட்டம்மா? என் மனசை மாத்திக்கிட்டேன்னு அவ்வளவுதானே என்றாள் அபயம். எழுசா சொல்லிட்ட. படாத பாடுபட்டு உன் மூல நட்சத்திரத்துக்கு ஏத்தபடி சல்லடை போட்டு சலிச்சு ஒரு அழகான பிள்ளையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். நீ என்னடான்னா மனசை மாத்திக்கிட்டேன்னு பல்லில நாக்குப்படாம சொல்ற. இது உனக்கே நன்னா இருக்கா அபயம் என்றாள் குஞ்சரம். இத பாரு குஞ்சு, அபிக்கு இஷ்டம் இல்லைனா நாம் அவளை வற்புறுத்தப்படாது. அபி, நீ உன் இஷ்டம் போல. கொஞ்சம் நிறுத்துங்கோ. 29 நிறைஞ்ச 30 ஆரம்பிக்க போறது. இதுவும் கை நழுவி போயிட்டா 100 கிட்டாமணி வந்தாலும் இப்படிப்பட்ட இடம் கிடைக்காது. சரியா சொன்ன குஞ்சு என்றாள் ருக்கு. ரவி ராஜகுமார மாதிரி இருப்பானேன். அது மட்டும் இல்ல, சாமர்த்தியத்துல அவன் ஒரு ஆஞ்சநேயன், ஞானத்துல விதுரன், சாதுரியத்துல சாணக்கியன். அவ்வளவுதானா கிட்டாமணி சார்? பராக்கிரமத்துல பீமன், ஓட்டப்பந்தயத்துல PT உஷா, கிரிக்கெட்ல கவாஸ்கர், இதெல்லாம் இல்லையா என்று சொன்ன அபயம் சிரித்தாள். பிறகு நான் என்ன சொன்ன அம்மா? என் மனசை மாத்திக்கிட்டேன்னு தானே. ஆனா எந்த விஷயத்துலன்னு சொன்னனா என்றாள். என்னடி புதே போடுற? நான் சிங்கப்பூர் போகல, அதனால புதன்கிழமை ஃப்ரீ. அன்னைக்கு 3 மணிக்கு என்னை பார்க்க வரட்டும். கார்த்தால 3 மணிக்கு இல்லையே என்றார் பாகவதர். சொஜ்ஜி பஜ்ஜி என்ன வேணும்னாலும் பிள்ளைக்கும் கூட வர்றவங்களுக்கும் கொடு. ஆனா 4:30 மணிக்குள்ள அவங்க இடத்தை காலி பண்ணிடணும். அதை நான் பார்த்துக்கிறேன் என்றார் நவநீத பாகவதர். அப்பாடி, இப்பதான் எனக்கு போன உசுறு திரும்ப வந்தது என்றாள் குஞ்சரம். எல்லாம் என் போதாத காலம் என்றார் பாகவதர். ஜோக் அடிக்கிறீங்களா என்ற குஞ்சரம். கிட்டாமணி, அப்ப நீங்க அங்க போய் சொல்லிடுங்கோ, புதன்கிழமை 3 மணிக்கு வரட்டும். அன்னைக்கு பஞ்சமி சுவாதி, ரொம்ப விசேஷமான நாள். நான் இன்னைக்கே அங்க போய் சொல்லிடுறேன் என்ற கிட்டாமணி பாகவதரை பார்த்து, ஆனந்தி எப்ப பெண் பார்க்க ராமாமிர்தத்திடம் சொல்றது
என்று கேட்டார். அவனும், அதான் சிவாவும் அன்னிக்கே வரட்டுமே, தனியா இன்னொரு நாள் சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணுவானேன் என்றார் பாகவதர். சிவா 6 மணிக்கு வரட்டும் அப்பா என்றாள் அபயம். குட், வெரி குட். கிட்டாமணி, அபி சொன்னாப்ல ராமாமிர்தம் 6 மணிக்கு வரட்டும். ரொம்ப சந்தோஷம் பாகவதர் சார், அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆஹா. கிட்டாமணி நகரவில்லை. என்ன நிக்கிற கிட்டாமணி, 2 வீட்டுக்கும் ஆட்டோவில் தான் போயாகணும். ஏன் பஸ் சௌகரியம் இல்லையோ? சரி சரி, கொஞ்சம் கிட்டாமணி கையில் ஒரு 100 ரூபாய் கொடு, பாவம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான். கிட்டாமணி, பாக்கியை கல்யாணம் நிச்சயமானதும் ஜமாய்ப்போம் என்றார் பாகவதர். மறுநாள் காலையில் ஆனந்தி பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றாள். எப்படி திரும்புவ? சொல்ல முடியாதுமா, ஒருவேளை நாளை மறுநாளே வந்துடுவேன். காரியம் நினைச்சபடி முடியலனா 4-5 நாள் ஆனாலும் ஆகும். உன்னை பெண் பார்க்க புதன்கிழமை வரப்போறாங்களே, நீ அப்ப இல்லாம போனா எப்படி அடி? அபிட்டு சொல்லியிருக்க. புள்ள உன்னை பார்க்கத்தானேடி வர்றான். நீ வேலை விடுமா, நான் புதன்கிழமைக்குள்ள வர பார்க்குறேன். தவிரினா அவங்க வர்றபடி வந்து போகட்டும், அபி சமாளிச்சுப்பாள். நீங்களும் உங்க பிசினஸும் என்றாள் குஞ்சரம். அவளுடைய அலுப்பு முதலிலேயே முகத்திலே பிரதிபலித்தது. புதன் பிறந்தது. பெண் பார்க்கும் வைபவத்தை கண்டு கண் குளிர தங்கைகள் ஈஸ்வரி முத்தியாவும் வீட்டிலேயே இருந்தார்கள். இன்னும் பம்பாயில் இருந்த ஆனந்தி ஊர் திரும்பவில்லையே என்ற தாபத்தில் குஞ்சரம் ஆழ்ந்து போனாள். ஏண்டி அபயம், ஆனந்தி மத்தியானம் ஃப்ளைட்லையாவது வருவாளா? அவகிட்ட இருந்து ஃபோன் கூட இல்லம்மா. இப்ப என்னடி செய்யறது? அவளை பார்க்க அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவாங்களே, என்ன காரணத்தை சொல்லி சமாளிக்கிறது? நான் பார்த்துக்கிறேம்மா. சரியாக பிற்பகல் 3 மணிக்கு ஒரு கார் வந்து நின்றது. அவா வந்தாச்சு என்று குஞ்சரம் பரபரத்தாள். ஊஞ்சலில் அமர்ந்து பன்னீர் புகையிலையை ரசித்து கொண்டிருந்த நவநீத பாகவதர், கார்ல வர்றவா இறங்கி படியேறி வரட்டுமே என்றார். உத்யா, அக்கா மாடியில இருக்கா, அவளை தயாரா இருக்க சொல்லு. போன தீபாவளிக்கு வாங்கின பட்டுப்புடவையை கட்டிக்க சொல்லு என்றாள் குஞ்சரம். இப்ப நான் மாடியில இருந்து தான் அம்மா வர்றேன். அவ ஆபீஸ் ரூம்ல இல்ல, தன்னோட பெட்ரூம்ல தான் இருக்கா. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ எதுவும் நினைக்க வேண்டாம். வேறு என்னத்தையாவது கட்டிட்டு வந்து என் மானத்தை வாங்க போறா. நீ போய் சொல்லு. சரிம்மா. உத்யா மாடி ஏறுவதற்கும் ரவியும் அவனுடைய மாமா மாமியும் படி ஏறி வருவதற்கும் சரியாக இருந்தது. கூடவே கிட்டாமணியும் வந்தார். வாங்கோ வாங்கோ, கடிகாரத்துல 3 அடிச்சது, உங்க காரும் வந்து நின்னது என்றாள் குஞ்சரம். எங்க ரவிக்கு பங்க்சுவாலிட்டினா உசிர். என் பேரு தங்கம்மா, ரவிக்கு மாமி என்றவள் இவர்தான் மாமா என்றாள். நவநீத பாகவதர் இன்னும் ஊஞ்சலை விட்டு எழுந்திருக்கவில்லை. வாங்கோ வாங்கோ, உட்காருங்கோ. சார்தான் ரங்கராஜன், ரவியோட மாமா. நமஸ்காரம் சார் என்றார் ரங்கராஜன். ஐயர் பேரு மாதிரி இல்லையே, ஐயங்கார் பேரு மாதிரி படுறது. ஐயங்கார் தான், தங்கம்மா ஐயர். என்ன கிட்டாமணி, இதை நீங்க சொல்லவே இல்லையே என்றாள் குஞ்சரம். அவளுடைய முகம் தளர்ந்து போயிற்று. நம்ம பிராமின்ஸுக்குள்ள நீ இந்த ஐயர் ஐயங்கார் ராவுங்கிற பேதம் எல்லாம் இருக்கப்படாது. குஞ்சோ, எல்லாம் சிவமயம் விஷ்ணுமயம் தானே. சிவன் யாரை கல்யாணம் பண்ணிண்டார்? பார்வதியை. அவ விஷ்ணுவோட தங்கை. விஷ்ணு தன்னோட 2 பொண்களையும் யாருக்கு தாரை வார்த்து கொடுத்தான்? நாமம் போடுற பிள்ளைகளுக்கா? இல்லையே, விபூதி பூசுற முருகனுக்கு. சார் ரங்கராஜன், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். அது சரி, நம்ம ரவி ஐயங்கார் பிள்ளை அவனோட அப்பா என்றார் பாகவதர். சரியான ஸ்மார்த்தன், திருவாரூர் நீலகண்ட சாஸ்திரியோட பிள்ளை. பாவம், அகாலத்தில் காலம் ஆயிட்டான். அவனோட தங்கை தான் இந்த தங்கம்மா என்றார் ரங்கராஜன். புரியுது, ஒரே குடும்பத்துல கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க என்றார் பாகவதர். கரெக்ட், நானும் பிஸ்னஸ்ல தான் இருக்கேன். என்னவோ எக்ஸ்போர்ட், ஊறுகாய் தானே? நோனோ, அது ரவியோட பிஸ்னஸ். அப்போ உங்க பிஸ்னஸ் என்னவோ? ஹேர். ஹேர்னா முயலா? நோனோ, தலைமுடி. முன்னெல்லாம் திருப்பதியிலிருந்து நிறைய கிடைச்சுட்டு இருந்தது. இப்ப பழனியோட மட்டும் நிறுத்திட்டு இருக்கேன். அதுவும் வர வர டல்லாயிட்டு வர்றது. ஏதானா என்ன, பணம் வந்தா சரி என்றார் பாகவதர். உங்க பெண்ணும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல இருக்கான்னு கிட்டாமணி சொன்னார். அதுவே சரியான ரொம்ப நல்ல பொருத்தமா பட்டது. முதல்ல எல்லாரும் டிஃபன் சாப்பிடலாம் என்றாள் குஞ்சரம். என்னதான் பாகவதர் ஐயர் ஐயங்கார்களுக்குள் பேதம் இருப்பது சரி இல்லை என்றாலும் அவளுடைய மனம் சஞ்சலப்பட்டது. அபயமாக ஒரு பிள்ளையை விரும்பி முன் வந்தால் அவளுடைய ஆசைக்கு
குறுக்கே நிற்கக்கூடாது என்று ஜாதி வித்தியாசம் பாராமல் இருக்கலாம். ஆனால் முறையாக பெண் பார்த்து நிச்சயிக்கப்படுகிற கல்யாணத்தில், அதுவும் முதன்முறையாக குடும்பத்தில் நடக்கிற கல்யாணம் இப்படியா அமைய வேண்டும்? நிச்சயமாக வந்தவர்கள் அபயமாக மறுத்தால்தான் விமோச்சனம் உண்டு. ஆனால் அவள் மறுப்பாளா? பிள்ளை கிட்டாமணி கூறியது போல ஒரு ராஜகுமாரனை போலத்தான் இருக்கிறான். வயது 34 ஆகியும் முகத்தின் இளமை வாடவில்லை. தலை கரு கருவென்றிருக்கிறது. ஒருவேளை வெள்ளை நார்களை கருப்பாக்கி வைத்திருக்கிறானோ? உத்தியாவும் ஈஸ்வரியும் டிஃபன் கொண்டு வந்தார்கள். எங்க உங்க பெண் அபயத்தை காணோம் என்றார் ரங்கராஜன். பிள்ளை ரவி மௌனமாக உட்கார்ந்திருந்தான். அவன் அபயத்தை ஏற்கனவே ஏற்றுமதியாளர் சங்கத்தில் பொதுக்குழுவில் ஒரு முறை பார்த்திருக்கிறான். அவளுடன் பேசவில்லை என்றாலும் அவள் தனக்கு மனைவியாக வாய்த்தால் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமையும் என்று கணக்கு போட்டிருந்தான். என்ன குஞ்சு, அவையும் இன்னுமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா என்று பாகவதர் கேட்டார். உத்தியா, அக்காவை அழைச்சிட்டு வா. போனவள் 2ஆம் நிமிடமே திரும்பி வந்தாள். அக்கா சிங்கப்பூரோடு பேசிட்டு இருக்காப்பா, தோ வரேன்னு கையை காட்டி கண்ணால சமிக்ஞை செய்து சொன்னா. என் பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான். அவ மூச்சு விட்டா கூட அமெரிக்காவில் கேட்கும் என்றாள் குஞ்சரம். பிறகு, தங்கம்மா இன்னும் கொஞ்சம் அல்வா போடட்டுமா? நீ இன்னும் போண்டாவை தொடவே இல்லை என்றாள். உங்க பெண் எங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் அவளோட வியாபார சுமையில பாதியை ரவி தாங்கிப்பான். அது பத்தி இப்ப என்ன? ரங்கராஜன், ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் கழுத்திலா தாலி கட்ட போறது? முதல்ல 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கட்டும், சம்மதம் தெரிவிக்கட்டும். யார் கண்டா என் பெண் அபயம் இந்த பிஸ்னஸை மூடினாலும் மூடலாம், இல்லாம போனா தங்கைகள் கிட்ட ஒப்படைக்கலாம் என்று கூறிவிட்ட பாகவதர் ரங்கராஜன் மற்றும் ரவியின் முகங்களை பார்த்தார். சின்ன முகம் வெளுத்து வெளிரி போயிற்று. பெரிய முகம் திடுக்கிட்டது. திடீரென்று மாடிப்படியில் கால் ஓசை கேட்டது. பெண் பார்க்க வந்த 3 பேரும் தலை நிமிர்ந்து பார்த்தார்கள். ஒருத்தி திடுக்கிட்டாள். ஒருவர் உள்ளே குமரினார். ஒருவன் ஆச்சரியமும் திகைப்பும் மேலிட உறைந்து போனான். அபயம் வந்து ரவிக்கு எதிரே ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தாள். அக்கா அபயம் 5 ஆண்டுகளாக சிவாவுடன் பழகி வருவதை தங்கை ஆனந்தி ஒருத்தி மட்டுமே அறிவாள். மற்றவர்களுடைய அறியாமை காரணமாகத்தான் அவளுக்கும் ஆனந்திக்கும் வாழ்க்கை முடிச்சு போட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிவா அந்த புதன்கிழமை மாலை 6 மணிக்கு ஆனந்தியை பெண் பார்க்க வருவதாக முடிவாகிவிட்டது. அவனுடைய தந்தை ராமாமிர்தத்துக்கோ அல்லது தாயார் மதுரத்துக்கோ தங்களுக்கு மருமகளாக வரப்போகிறவள் நவநீத பாகவதருடைய மூத்த பெண் அபயம்தான், ஆனந்தி அல்ல என்று தெரியாது. சிவாவை முன்கூட்டியே சந்தித்து தக்கப்படி பேசி விடுவதாக அபயத்துக்கு ஆனந்தி வாக்களித்திருந்தாள். அதுவும் அன்று மாலை 6 மணிக்கே. காலையில் துணி வாங்க சென்ற போது அவசியம் ஏற்பட்டா ஷியூரா இன்னைக்கு சாயங்காலமே வருவேன் என்று வியாபார ரீதியில் சிவாவிடம் ஆனந்தி கூறியிருந்தாள். சிவாவுக்கு அவள் யார் என்று தெரிந்தும் நீங்க அபயமா இல்ல ஆனந்தியா அல்லது பணிபுரியும் சிப்பந்தியா என்று கேட்டிருக்கிறான். ஆனந்தியும் சளைக்காமல் பணிப்பெண் என்று கூறியிருக்கிறாள். இப்போது அவள் சிவாவை பணிப்பெண்ணாக சந்திக்க போவதில்லை. அவனுடைய எதிர்கால மைத்துனியாக பார்க்க போகிறாள். எதற்கும் போன் செய்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் ரிசீவரை எடுத்தாள். டயல் செய்தாள். ராமாமிர்தம் பேசுற என்ற பதில் வந்தது. மிஸ்டர் சாம்பசிவம் இருக்காரா? கொஞ்சம் இருமா. டே சிவா, யாரோ ஒரு பொண்ணு உன்னை விசாரிக்கிறா, இங்க கனெக்ஷன் கொடுங்கோ. ஹலோ, சாம்பசிவம் பேசுறேன். உங்களை உடனடியா மீட் பண்ணணும். யார் நீங்க? தெரிஞ்சவதான். எனக்கு 1000 பேரை தெரியும். நான் 1000ஐயும் தாண்டியவ. நீங்க யாருன்னு சொல்லலேன்னா போனை வச்சுடுவேன். செஸ் விளையாடுறவங்களுக்கு விசேஷமான குணம் பொறுமைன்னு சொல்வாங்க. பாவம் உங்களுக்கு அது இல்லை போல இருக்கு. இன்னைக்கு காத்தால வந்தனே, நினைவிருக்கா மிஸ்டர்? அதாவது அதாவது எஸ், அபயம் அண்ட் ஆனந்தி எக்ஸ்போர்ட்ஸ்ல வேலை செய்யற ஒரு பெண். இன்னும் துணி தேவைப்படுறதா? நேரில் பார்த்து சொல்றேனே. எப்போ வரீங்க? இப்ப மணி 5:30. 6 மணிக்கு. ஓகே, என் ஆர்டர்ஸை நீங்க கவனமா செயல்படுத்தணும். முதல்ல நீங்க வாங்க. ஆனந்தி 6 மணிக்கு கடையை அடைந்தாள். சிவா அவளுக்காகவே காத்திருந்தவன் போல வாயிலை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தான். தந்தை ராமாமிர்தம் 5 நிமிடங்கள் முன்புதான் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். என்ன, கடையில யாருமே இல்லையா என்று கேட்டுக்கொண்டே ஆனந்தி பிரவேசித்தாள்.
ஏன் நான் இருப்பது தெரியலையா? காலையில ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார். 2, 3 சிப்பந்திகள் இருந்தாங்க. வியாபாரம் என்ன டல்லா எடுத்தா? இத பாருங்க மேடம், என் துணி வியாபாரம் டல்லா இருக்கா இல்ல ஜில்லுன்னு இருக்காங்கிறது என் கவலை. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. காத்தால 2 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்திருக்க. அதுக்காகவாவது இப்ப ஒரு வாய் காஃபி உபச்சாரம் செய்யலாம். நீங்க காஃபி சாப்பிடாமலா வந்திருப்பீங்க? வந்த விஷயம்? சரி, காஃபி வேண்டாம். விஷயத்துக்கு வர்றேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா கண்ணாமூச்சி விளையாடுறோம் என்றாள் ஆனந்தி. காத்தால என்னோட அப்பா நீங்க யாருன்னு புரிஞ்சுகிட்ட அப்புறம் வீட்ல ஒரே கூத்தும் கும்மாளமும் தான். அவருக்கு உங்களை பிடிச்சு போயிடுத்து. நானும் அதே மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். என் அப்பா வாய்க்கு வாய் சொல்வார், என் பொண்களை எந்த கழுதைக்கும் பிடிக்கும்னு. ஆனா புதன்கிழமை அன்னைக்கு நீங்க என்னை பெண் பார்க்க வர்றப்ப நான் பாம்பேல இருப்பேன். அபி சொன்னா. எப்ப? 5 மணி சுமாருக்கு. அப்ப அவளே எல்லாத்தையும் பேசி தீர்த்திருக்க வேண்டியது தானே. என்ன ஏன் இப்ப இங்க ஸ்பெஷலா அனுப்பணும்? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணப்ப அவ சொன்னா, நாங்க பிஸ்னஸ் விஷயமா பேசினோம். பாம்பேல சிமன் பாயை சந்திச்சு அவர் மூலமா பாக்கி துணியை வாங்கிட்டு வர. நீங்க நாளைக்கு? ஓகே. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா சொல்லுங்க. என் அக்கா தான் புதன்கிழமை அன்னைக்கு உங்க முன்னால நிப்பா. அபயத்தை பிடிச்செடுத்தோன்னு எல்லார் முன்னிலையிலேயும் அப்பவே சொல்லிடணும். சொல்லலைன்னா உங்க 2 பேர் கல்யாணமும் நடக்காது. அது எப்படி மிஸ் ஆனந்தி? என் அப்பா தாம் தும்னு குதிப்பார். நாங்க இப்படி ஒரு டிராமா போடுறது அவருக்கு தெரியாது. நீங்களும் அபயமும் பரஸ்பரம் பிடிச்செடுத்தோன்னு சொல்லிட்டா அப்புறம் அப்பா குறுக்கே வரமாட்டார். உங்க பக்கத்திலேயும் யாரும் குறுக்க வராம பாத்துக்கங்க. எப்படி உங்க அப்பா ஒத்துப்பார்ன்னு சொல்றீங்க? பெண் நீங்க பார்க்க வர பிள்ளைன்னு தானே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கார். இதை அபயம் பொறுப்பா கவனிச்சுப்பா. வர வேண்டியது அபியை பார்க்க வேண்டியது, டிஃபன் காஃபி ஏதேனும் தந்தா அதை சாப்பிட வேண்டியது, அப்புறம் ஓகேன்னு சொல்ல வேண்டியது. புரிஞ்சுதா? எனக்கு டைம் ஆறது. ஓகே. ஆனா ஒரு சந்தேகம். என்ன? அபயமும் நானும் ரொம்ப நாளா பழகிட்டு வர்றது இதுவரை உன் அப்பாவுக்கு தெரியாது. அன்னைக்கு சொல்லிடலாமா? இதையும் அபயம் கவனிச்சுப்பா. அப்ப நான் கவனிப்பதற்கு என்னதான் இருக்கு மிஸ் ஆனந்தி? டிஃபன் காஃபி தந்தா அதை நல்லா கவனிச்சுக்கலாம். அப்ப நான் வரேன். ஆனந்தி எழுந்தாள். கொஞ்சம் இருங்க மிஸ் ஆனந்தி என்று சிவா நிறுத்தினான். என்ன சார்? டிஃபன் காஃபி தந்தான்னு 2 வாட்டி சொன்னீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை டிஃபன் காஃபி தராமலும் இருக்கலாம் தானே. என் அம்மா அப்பா 2 பேருக்கும் முறையா நான் ஸ்வீட் காரத்தோட உபச்சாரம் செய்யலைன்னா எங்க எதிர்காலமே இருட்டி போயிடும். வெளிச்சமா இருக்க வழி பண்றேன். போதுமா சார்? எனக்கும் ஸ்வீட் பிடிக்கும். இங்க ஒரு காஃபிக்கு வக்கில்ல, வழி இல்ல. எங்க வீட்ல ஸ்வீட் மட்டும் வேணுமாக்கும்? சிவா சிரித்தான். ஸ்வீட் மட்டும் இல்ல மிஸ் ஆனந்தி, அபயமும் தான். ஆனந்தி மறுநாள் காலை பம்பாய்க்கு விமானம் ஏறினாள். போவதற்கு முன் குஞ்சரம், நீ உன் பிசினஸை முடிச்ச கையோட திரும்பிடணும் ஆனந்தி. அந்த புள்ளை புதன்கிழமை சாயங்காலம் பொன் பார்க்க வர்றப்ப நீ இல்லைனா நம்ம குடும்ப மானம் மரியாதை எல்லாம் போயிடும் என்றாள். ஏமா எத்தனை வாட்டி இதையே நீ சொல்லி சொல்லி புலம்புவ? அந்த பிள்ளை வர்றப்ப நான் இல்லைனா எல்லாம் நல்லபடியா முடியும். அம்மா அக்கா பாத்துப்பா. என்னடி நீயும் திரும்ப திரும்ப இதையே சொல்ற? அவன் பார்க்க வர்றது உன்னை. நீ வராம போனா உடனே எப்படி தன்னோட முடிவை அவன் சொல்லுவாண்டி. நீ கவலை விடுமா, எனக்கு டைம் ஆறது சொல்லிவிட்டு ஆனந்தி விரைந்தாள். புதன்கிழமை பிறந்தது. குஞ்சரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அபயத்தை தேடி வந்தாள். ஏமா நீ கவலைப்படுற? பாம்பேல இருந்து புதுசா ஒரு ஃப்ளைட் இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கா. அது சரியா 12 மணிக்கு அங்கே இருந்து புறப்படுறது. இங்க 1:35க்கு சேருது. ஆனந்தி அதுல வந்துடுவா. நீ வேணும்னா பாரு. எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுலயே இருங்கோ. நான் சும்மா சும்மா இது பத்தி மனசை அலட்டிக்கிறதுல அர்த்தம் இல்ல. ராமா மிர்தத்துக்கு ஃபோன் மூலமா இன்னொரு நாள் வந்தா போதும்னு சொல்லிட ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் பேசாம இருமா. அவங்க 6 மணிக்கு வர்றப்ப ஆனந்தி இல்லேனா இத நான் அவ கேட்டப்ப நீ பார்த்துப்பேன்னு சமாதானப்படுத்தினா. நீ என்னடான்னா பாம்பே பிளேன் மத்தியானம் 1:35க்கு வர்றதுன்னு ஏன் வாயை அடைக்க பாக்குற. ஆனந்தி எப்படியும் வந்து சேருவா என்ற அபயம். ஏமா அவளை பத்தி இப்படி வியர்த்து விறுவிறுத்து போறியே, என்னை பத்தி ஒரு கவலை கூட உனக்கு இல்லையே என்றாள். உன்னை பத்தி நான் ஏண்டி அபி கவலைப்படணும்? வெட்டிட்டு வானா? கட்டிட்டு வந்து நிக்கிற பெண் சிங்கமாச்சே நீ என்றாள் குஞ்சரம். அப்ப ஆனந்தி மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லு. அதில்ல. என்ன இழுக்கிற? மனசுல உள்ளத சொல்லு. ஒண்ணும் இல்லடி.
ஏதோ இருக்கு. அம்மா, நீ எதையோ மறைக்கிற. வந்து ஆனந்திக்கு கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்லாத மாதிரி படுறதுடி அபி. அபயம் அம்மாவை ஏறிட்டு பார்த்தாள். ஏமா, நீ என்ன சொல்ல வர்ற? அவ இந்த சிவா விஷயத்துல சிரத்தையோட காட்டல. அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஒருவேளை ஒருவேளை என்னடி அபி சொல்ற? நம்ம ஆனந்தி வேற யாரையேனும் மனசுல வச்சிட்டு இருக்காளோ என்னமோ? சீச்சி, என்ன சீச்சி? அப்படிய வாசியா இருந்தா இருக்கவே இருக்காதடி. சரி, ஆனந்தி பத்தி நீ இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கையே, என்ன பத்தி என்ன ஒப்பீனியன்மா உனக்கு? நீயும் சரி, ஆனந்தியும் சரி, நாம் பெத்த தங்க கட்டிகள். தங்க கட்டினா அதன் மனசு எந்த ஆண் பிள்ளை மேலும் ஆசை வைக்காதா? நீ அப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒருவன் பெண் பார்க்க வர நீ சம்மதிச்சிருப்பியா? தேங்க்யூ அம்மா. தேங்க்ஸ் இருக்கட்டும் டி அபி. இப்ப ஆனந்தி பத்தி என்ன முடிவு எடுக்கிறது? 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வரலனா ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லண்டன்ல இருந்து மெட்ராஸ் வழியா போறது. பாம்பேல இடம் கிடைச்சா மெட்ராஸ் வரை டிக்கெட் கொடுத்தாலும் கொடுப்பா. அது இங்க 4:45க்கு வர்றதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் வரலேனா அவங்களை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு கூட டைம் இல்லாம போயிடுமேடி. கவலைப்படாதேன்னு நான் 1000 வாட்டி சொல்லியாச்சுமா. நான் எப்படி நிலைமையை சமாளிக்கிறேன்னு பாரு. அந்த ராமாமிர்தம் பிள்ளை சிவா அசந்து போய் என் கழுத்துல தாலி கட்ட ரெடின்னு சொல்லிடுவான் பாரு. சிவ சிவா, அவன் ஆனந்தி கழுத்துல தாண்டி. திடீரென்று டெலிபோன் மணி அடித்தது. பார்ட்டி பாம்பேயா இருக்கும் என்றாள் அம்மா. பாருடி, பாம்பேயா இருக்கும் என்றாள் அம்மா. எஸ், அபயம் ஹியர். யாரு? மிஸ்டர் ரவிச்சந்திரனா? இங்க இன்னும் வரலையே. ஆமாம், கரெக்ட். நீங்க யாருன்னு சொல்லலையே. ஓ, ஐ சி. சரி, அவர்கிட்ட நான் எதுவும் பேசல. நீங்க எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்றதானா ராத்திரி 8 மணிக்கு மேல பண்ணுங்க. தேங்க்யூ. யாரடி அபி ரவிச்சந்திரனை பத்தி இங்க ஃபோன் பண்றான்? பிசினஸ் விஷயம் அம்மா. எல்லாம் ஏற்றுமதி வியாபாரம் சம்பந்தமா. குஞ்சரம் மெதுவாக வெளியேறினாள். அபயம் ஒரு புது சுவாரஸ்யத்துடன் கையில் இருந்த ஃபைலை படிக்க ஆரம்பித்தாள். நேரம் அவ்வளவு விரைவாக ஓடியதை அபயம் உணரவே இல்லை. திடீரென்ற தங்கை உத்தியாவின் குரல் அவளை எழுப்பியது. என்னடி உதி? என்னக்கா நீ மசமசன்னு உட்கார்ந்திருக்க? கடிகாரத்தை பாரு. 3:15. அவங்கெல்லாம் வந்தாச்சு. சரி, நான் வரேன், நீ போ. தீபாவளிக்கு வாங்கின புடவையை கட்டிட்டு வரணும்னு அம்மா சொன்னா. அபயம் பதில் சொல்லவா எடுக்கவும் டெலிஃபோன் அடிக்கவும் சரியாக இருந்தது. ஹலோ, ஜஸ்ட் அ மோமெண்ட் ப்ளீஸ். உதி, சிங்கப்பூர் கால். நீ போ, இதை பேசி முடிச்சிட்டு வரேன் என்ற அபயம் சிங்கப்பூருடன் பேசலானாள். அவர்கள் எல்லோரும் மேலும் காத்து கொண்டிருக்கையில் திடீரென்ற அபயம் மாடிப்படிகளில் மெலிதான ஒலியை எழுப்பிக் கொண்டு இறங்கி வந்தாள். அவளை பார்க்க வந்திருக்கும் 3 பேருடைய முகபாவங்களையும் உன்னிப்பாக கவனித்தாள். உள்ளூர சிரிப்புதான் அபயத்துக்கு வந்தது. அபயம் நிதானமாக மாடிப்படிகளை எண்ணி எண்ணி நடந்து வரும் காட்சி அம்மாவுக்கு கண்கொள்ளா காட்சியாக தோன்றியது. இதுவரையில் அவள் சொல்லி அபயம் எதை கேட்டிருக்கிறாள்? கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வரும்போது பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூச்சூடி நெற்றியில் குங்கும பொட்டு பளிச்சென்று துலங்க குனிந்த தலை நிமிராமல் ஒருத்தி வர வேண்டாமா? அவளுடைய பெண் அபயம் இந்த தப்பை எல்லாம் செய்ய மாட்டாள். வேறு எந்த வீட்டு சம்பந்தமாக இருந்திருந்தால் அபயத்தின் வயது 30ஐ தொடப் போகிறது என்பதையும் கணக்கில் வைத்து கொள்ளாமல் அவளுடைய முதுகில் குஞ்சரம் பொத் பொத் என்று கை வலிக்கிற வரையில் சாத்தி இருப்பாள். வந்திருக்கிறவன் ஒரு ஐயங்கார். குஞ்சரத்தை தவிர மற்றவர்கள் யாருக்கும் இது பற்றி ஆட்சேபண இல்லை. சொல்லப்போனால் அவளுடைய கணவர் நவநீத பாகவதர் இந்த மாதிரி இணைப்புகளை ஆதரிக்கிறவர். ஒரு வகையான திருப்தி குஞ்சரத்தின் மனதில் நிலவத் தொடங்கியது. அபயம் புடவை கட்டி கொள்ளாமல் தலை குனிந்து நடக்காமல் நிறம் வெளிரிப்போன ஹவுஸ் கோட் அணிந்து திமிர் பார்வை பார்த்தவளாய் யாரையுமே லட்சியம் செய்யாத பாவனையில் வருகிறாள். இப்படிப்பட்ட பெண் தங்கள் வீட்டில் ஒரு அடங்கா பிடாரியாக இருப்பாள் என்று ரங்கராஜனும் அவனுடைய மனைவி தங்கம்மாவும் பயந்து அபயத்தை ஒதுக்கி விடுவார்கள். இது குஞ்சரத்தை பொறுத்தவரை நல்லதோர் முடிவு. குஞ்சரம் என்னும் ஊஞ்சலிலேயே நங்கூரம் போட்டிருக்கும் கணவர் நவநீத பாகவதரை பார்த்தாள். அவர் பன்னீர் புகையிலையில் ரசத்தில் மெய் மறந்து போய் மாறாத வாடாத பொன் முறுவலுடன் அமர்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் அக்காவின் கோலத்தை கண்டு தங்கைகள் ஈஸ்வரியும் முத்தியாவும் வாய்க்குள் சிரித்தபடி நின்றார்கள். நீண்ட நேரம் ஹால் மௌனத்தில் உறைந்து போய்விட்டதான பிரம்மை உண்டாகியது. கல்யாண பிள்ளை ரவிக்கு எதிரே சோஃபாவில் அபயம் உட்கார்ந்து அவனையும் அவனை அழைத்து வந்த இருவரையும் பிரதட்சண பார்வை பார்த்தான்.
பிள்ளையின் கண்களில் ஒருவித பயம் பிரதிபலிப்பதாக தோன்றியது. ரங்கராஜன் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி தங்கம்மா ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. முதலில் நவநீத பாகவதர் ஆரம்பித்தார். என் பொண்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. ரொம்ப மாடர்ன். அதான் புடவை கட்டி கொள்ளாமல் சகஜமா வீட்டில் போட்டுக்கிற ஹவுஸ் கோட்ல இருக்கா. அதனால் என்ன, பரவாயில்ல. நாம வேற யுகம், இதுகள் வேற யுகம் என்றார் ரங்கராஜன் உள்ளூர வெடித்து கொண்டிருக்கும் ஆத்திரத்தை மூடி மறைத்து கொண்டு. கூரை புடவைக்கு பதிலா சல்வார் கமீஸ் போட்டுக்கிட்டு தாலியை வாங்கிக்க கழுத்தை நீட்டுற காலம் இது. அந்த ஒரு நாள் அரை மணி நேரம் கட்டுறதுக்கு ஏன் 2000 3000 செலவு பண்ணி கூரை வாங்கணும்னு ரொம்ப பேர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ற பாகவதர். அடடா, ஐம் சாரி, நீங்க பெண் பார்க்க வந்திருக்கீங்க, நான் ஏதேதோ பேசிட்டே போறேன் என்றார். ரவி என்றாள் தங்கம்மா. என்னத்த? மாமின்னு சொன்னாப்ல இருந்தது என்றாள் குஞ்சரம். மாமி, அத்தை 2 உறவும் ஒன்னா சேர்ந்திருக்கு குஞ்சு. ரவியோட அம்மாவின் அண்ணா ரங்கராஜன், அப்பாவோட தங்கை மிஸ்ஸஸ் தங்கம்மா, புரியறதா என்றார் பாகவதர். நீ ஏதாவது அபயத்திடம் கேட்க பிரியப்பட்டா கேட்டுக்கொள் என்றாள் தங்கம்மா. ரவி அபயம் இருக்கும் திசை தவிர மற்ற எல்லா திசைகளிலும் கண்ணை சுழல விட்டான். திடீரென்ற அபயத்தின் குரல் இதமான இசையாக கேட்டது. அனைவரும் அவள் பக்கம் முகத்தை திருப்பினார்கள். அவளுடைய கண்களை சந்திக்க முற்படவில்லை என்றாலும் ரவியின் முகமும் அவள் பால் திரும்பி நின்றது. மிஸ்டர் ரவிக்கு என்னிடம் கேட்க கேள்வி ஏதும் இல்லைன்னு அவருடைய மௌனமே சொல்றது. அதனால நான் சில கேள்விகளை கேட்கலாம்னு இருக்க. ஆட்சேபம் இருந்தா கேட்கல என்றாள். ஆத்திரம் தீர தங்கம்மா, என்ன வேணும்னாலும் கேளுமா அபயம் என்றாள். அபயம் அவளை பார்த்து சிரித்தாள். பிறகு ரங்கராஜனை பார்த்தாள். ஏன் சார், இப்போ உங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் எப்படி இருக்கு என்று கேட்டாள். ரங்கராஜன் பதில் சொல்ல பாகவதர் விடவில்லை. திருப்பதி கைவிட்டு போயிடுத்தாம், பழனிதான் இருக்காம். ஆனா அதுவும் இப்ப டல்லா இருக்குன்னார் அபயம். அவர் என்னப்பா பண்ணுவார், பாவம் 5-6 மாசம் முன்னாடி தானே எரவாடாவில இருந்து வந்தார். அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல தொடர்ந்து இருக்காம போனா அவ்வளவுதான். விட்ட இடத்துல இருந்து பிடிச்சு முன்னேறது ரொம்ப கஷ்டம் என்ற அபயம். என்ன சார், நீங்க 2-2.5 வருஷம் மெட்ராஸ்ல இல்ல போலிருக்கு என்றாள். உனக்கு எல்லாம் தெரியும் போலிருக்கு. ஓ, என்னை அநியாயமா மாட்டி விட்டாங்க. எனக்கு சாதகமா சாட்சி சொல்ல யாரும் இல்லாம போயிட்டாங்க. திடீரென்ற பாகவதர் குறுக்கே பாய்ந்தார். அபயம், நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? இவரோட பிசினஸ் பத்தியப்பா. எரவாடா நீயே, அங்கதானே எப்பவோ மகாத்மா காந்தி கொஞ்ச காலம் இருந்தார். ஆமாப்பா, ஆனா இவர் வேறு காரணத்துக்காக இருந்தார். ஆனால் இவர் பேர்ல தப்பு இல்லையாம் அப்பா. யாரோ மாட்டி விட்டுட்டாங்களாம். இப்பதான் மெட்ராஸுக்கே வந்துட்டாரே. தமிழ்நாட்டுல வேலூர்ல இருந்தேன்னா ஒரு மாதிரியா பார்ப்பா. அதே மாதிரி தானோ இந்த எரவாடாவும். ஆமாப்பா, ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். புனாவுல எரவாடா இருக்கு, ஒரு சின்ன இடம். அதே மாதிரிதான் வேலூர்ல ஒரு சின்ன இடத்துல பலர் இருக்கா. ஆனா மொத்தமா வேலூர்னு சொல்லிடுறா. இதுல நியாயமே இல்லப்பா என்றாள் அபயம். பாகவதர், என்ன ரங்கராஜன், எழுந்து நின்னுட்டீங்க? உங்க மருமக பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் தானே கல்யாணம் பண்றதா பேச்சு. நீங்க எங்க எதுக்காக எத்தனை வருஷம் இருந்தா எங்களுக்கு என்ன? சும்மா உட்காருங்கோ. ப்ளீஸ் உட்காருங்க மிஸ்டர் ரங்கராஜன் என்ற அபயம். என்ன மிஸ்டர் ரவி, நீங்க இப்பெல்லாம் ஏற்றுமதியாளர் சங்கத்தோட மாதாந்திர கூட்டங்களுக்கு வர்றதில்ல, ரொம்ப பிஸியா என்றாள். வளன்னு எல்லாரும் பேசுறதோட சரி, டைம் வேஸ்ட். நீங்க ஒரு எம்எஸ்சி இல்ல? ஆமாம். அதான் பாம்பே கிரிநாத் ஊர்காய் பிசினஸ் ஆரம்பிச்சதும் ரசாயன பரிசோதனை நடத்த உங்களை நியமனம் செய்தார் இல்லையா? அப்புறம் அவருக்கே தெரியாமலே அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டே நீங்க தனியா ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சீங்க இல்லையா? அப்படி ஆரம்பிச்சல தப்பு இருக்கிறதா எனக்கு படல. கிரிநாத்தும் அதுக்காக என்னை வேலையை விட்டு வெளியே அனுப்பிடல. அதுக்கு காரணம் என்னன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஏன் எனக்கும் தெரியும். என்ன சொல்றீங்க மேடம் என்றான் ரவி. கோபப்படாதீங்க மிஸ்டர் ரவி. பிஸ்னஸ்னா அதில் 1000 இருக்கும். அதுவும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னா 10,000 கூட இருக்கலாம். ஊர்கா பாட்டிலில் ப்ரௌன் சுகர் எப்படி வந்ததுன்னு நான் கேட்கலையே. அமெரிக்கன் கஸ்டம்ஸ் அப்புறம் போதைப் பொருள் அதிகாரிகள் தானே கேட்டாங்க. அது எப்படியோ போகட்டும் மிஸ்டர் ரவி. இப்போ வைதேகியும் குழந்தையும் மன்னார்குடியில் சௌகியமாக தானே இருக்காங்க. குழந்தையை எல்கேஜியில் சேர்க்கணும் இல்ல? அபயம் முடித்தாள். வாடி தங்கம் போகலாம் என்றார் ரங்கராஜன். இவ ரொம்ப ஒழுங்கா பிசினஸ் நடத்துறா, எங்க பிசினஸ் பத்தி பேசுறா. வாடா ரவி. ரவி மௌனமாய் நடந்தான். அப்பா, இந்த 3 பேர்ல மிஸ்டர் ரவி ஒருத்தர் தான் ஜென்டில்மேன்.
வாய் திறந்தாரா ஒரு வார்த்தை பேச என்றாள் அபயம். எனக்கு தலை சுத்துறது அபயம் என்ற குஞ்சரம். இங்க ஒரு பாரதமே நடந்துட்டதே என்றாள். நம்ம அபயம்தான் பீமன் கீசகவதம் நடத்திட்டா என்றார் பாகவதர். பிறகு எப்படி அம்மா அபி, நீ இவங்களை பத்தி இவ்வளவு விவரங்களை தெரிஞ்சு வச்சிருந்த என்று கேட்டார். இதை என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா கிட்டாமணியும் ருக்குவும் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கலேன்னு கேளுங்கப்பா. கிட்டாமணி வரட்டும், அவன் காலை ஒடிக்கிறேன். அதே கிட்டாமணிதான் ராமாமிர்தம் பிள்ளை சிவாவையும் நம்ம வீட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்கங்கிறதை மறந்துடாதீங்கப்பா. பாவம் கிட்டாமணி, அவர் என்ன செய்வார்? ரங்கராஜனும் அவர் மனைவி தங்கம்மாவும் போட்ட வாய்ப்பந்தலில் எல்லாத்தையும் நம்பிட்டார். ஆனா ஒண்ணு, அவர்கிட்ட எல்லாத்தையும் நாம சொல்லிடணும். இல்லாம போனா ஏதேனும் ஒரு நல்ல பொண்ணு இந்த ரவிகிட்ட மாட்டிப்பா. சொல்லிடுவோம். அது சரி, இந்த விவகாரங்களை எல்லாம் எப்படி இவ்வளவு விதரணையா துப்பு துளைக்கின என்றார் பாகவதர். இதில் என் பங்கு பூஜ்யம் அப்பா. ஆனந்தி வந்ததும் அவளை கேளுங்கோ. ஐயையோ, நான் இந்த கூத்துல அவளை மறந்தே போயிட்டேனே. டி அபயம், ஆனந்தியை இன்னும் காணமேடி. மணி 5 அடிக்க போறது. ராமாமிர்தமும் அவர் பெண்டாட்டியும் பிள்ளையோட 6 மணிக்கு வந்துடுவாங்களே. டி ஈஸ்வரி, வெங்காயம் உருளைக்கிழங்கை நறுக்கி தாடி, பஜ்ஜி போடணும் என்று குஞ்சரம் பதறினாள். அங்கே மாருதியில் இருந்து யார் வந்து இறங்குறாங்கன்னு பாருமா என்றாள் அபயம். குஞ்சரம் பார்த்தாள். பாகவதர் பார்த்தார். ஆனந்தி ஒரு சிறு பெட்டி கையிலும் ஹேண்ட்பேக் தோளிலும் தொங்க மாருதியில் இருந்து இறங்கி முன்னேறி வந்தாள். அப்பாடி, நான் பொழைச்ச என்றான் குஞ்சரம். என்னடி, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? பின்ன ஓகே ஆகாம போனா ஸ்பெஷல் ஃப்ளைட்ல வந்திருப்பனா? ஸ்பெஷல் ஃப்ளைட்டா? ஆமா, பாம்பே பெங்களூர் ஃப்ளைட் கேன்சல்னு அதுக்கு பதிலாக 3:30 மணிக்கு ஒரு ஏர்பஸ் விட்டா. பாம்பே பெங்களூர் மெட்ராஸ் நிறைய காலி சீட். வந்துட்டேன். சிமன் பாய் எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கிட்டார். சொன்ன டயத்தில் கோலாலம்பூர் ஹாங்காங் ரெண்டும் போயிடும். அது சரி, உன்னை பார்த்துட்டு அவங்க போயாச்சா என்று ஆனந்தி கேட்டு சிரித்தாள். அவங்க அபயத்தை பார்த்துட்டு போகல ஆனந்தி, அபயம் தானே அவங்கள பார்த்து அனுப்பி வச்சா என்றார் பாகவதர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.